Hello friends, welcome to Golden Money Saving Tamil channel. இந்த வீடியோவில் இன்றைக்கி எப்படி பண சேமிப்பை தொடங்கலாம் என்பதை எளிமையாக பார்க்கலாம். எஸ்பெஷலி ஃபார் பிகினர்ஸ்க்கும் மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ்க்காகவும். இன்கம் பெருசாக இருக்கணுன்றதெல்லாம் இல்லை, சேவிங்கிறது ஒரு ஹேபிட். என்னென்ன வகையில் எதுக்காக சேவ் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். எமர்ஜென்சி ஃபண்டுக்காகவும், பிக் ட்ரீம்ஸ்க்கு, பீஸ் ஆஃப் மைண்ட் அண்ட் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்காகவும், ரிட்டையர்மெண்ட் பிளானிங், இந்த 4 வேஸில் கண்டிப்பாக நம்ம சேவ் பண்ணலாம். எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சஸ் எப்போ வேணாலும் வரலாம். எக்ஸாம்பிள், ஹாஸ்பிட்டல் பில்ஸ்க்காகவும், சடனாக வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ் ரிப்பேரு, சடன் நீட்ஸ்க்காகவும் கண்டிப்பாக எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து நம்மளுக்கு தேவை. எமர்ஜென்சி ஃபண்டு இருந்தால் ஸ்ட்ரெஸ் வந்து கம்மியாக இருக்கும். பிக் ட்ரீம்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய கனவுகளுக்காக கண்டிப்பாக நம்ம வந்து சேவ் பண்ணணும். ஓன் ஹவுஸ்க்காகவும், சில்ட்ரன்ஸோட எஜுகேஷனுக்காகவும், ட்ராவல் பர்பஸ்க்கும் ட்ரீம்ஸ் இல்லாமல் சேவிங்ஸ் இல்லை. ட்ரீம்ஸ் கண்டிப்பாக தேவை. சேவிங்ஸ் பண்ண நம்மளுடைய கனவுகளை பூர்த்தி பண்ணிக்கிறதுக்கு நம்ம கண்டிப்பாக சேவிங்ஸ் பண்ணணும். பீஸ் ஆஃப் மைண்ட் அண்ட் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படின்னா நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்கு கண்டிப்பாக பணன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளுடைய ரிட்டையர்மெண்ட் பிளானிங்க்கும் கண்டிப்பாக பணன்றது கண்டிப்பாக தேவை. கோல் இல்லாமல் சேவ் பண்ணுறது கஷ்டம். கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு டார்கெட் வேணும், கோல் வேணும். அதை பொறுத்து நம்ம பண சேமிப்பை தொடங்கலாம். செலவுகளை கண்காணிக்கணும். அதாவது 5 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி, நம்ம சிம்பிளாக 5 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி நம்மளுடைய பண செலவுகளை நாம் வந்து கட்டுப்படுத்தலாம். ஃபஸ்ட்டு வந்து மணி ட்ராக்கர். செலவுகளை கண்காணிக்கணும். மணி ட்ராக்கிங் மெத்தடில் நம்ம கண்காணிக்கணும். ஆட்டோ ஃபேரு, பஸ் ஃபேரு, டீ ஸ்நாக்ஸு, பெட்ரோல், எவ்ரிதிங் நம்ம வந்து செலவுகளை கண்காணிக்கணும். ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து மணி ட்ராக்கிங். டெய்லி எக்ஸ்பென்சஸை நோட் பண்ணணும். நோட் புக் இல்லைன்னா எக்ஸல் இல்லைன்னா மணி மேனேஜர் ஆப் மூலிமா நம்ம வந்து பணத்தை வந்து ட்ராக் பண்ணலாம். அன்வான்ட் எக்ஸ்பென்சஸை கண்டிப்பாக ட்ராக் பண்ணலாம். மேபி நோட் புக்கில் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டாக எழுதி வைக்கலாம், இல்லைனா எக்ஸல் ஷீட்டில். மணி மேனேஜர் ஆப்லேயும் நம்ம மொபைலில் நோட் பண்ணி வச்சு கண்டிப்பாக வந்து மணி ட்ராக்கிங் வந்து செய்யணும். இதில் எது கம்ஃபர்ட்டோ அதை வந்து யூஸ் பண்ணலாம். நோட் புக், எய்தர் நோட் புக் இல்லைனா எக்ஸல் ஷீட் இல்லைனா மணி மேனேஜர் ஆப்பை யூஸ் பண்ணி கண்டிப்பாக மணி ட்ராக் பண்ணலாம். குறிக்கோள் வந்து கண்டிப்பாக வைக்கணும். செலவுகளில் நம்ம வந்து ட்ராக் பண்ணணும். மணியும் அதே மாதிரி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி நம்மளுடைய கோலை வந்து அச்சீவ் பண்ணணும். செகண்ட் ஸ்டெப் வந்து ஈஸியஸ்ட் மெத்தட் வந்து 50-30. இந்த ப்ராக்டிக்கல் ஃபார்முலா, இந்த மேஜிக்கல் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்மளுடைய சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம். 50%, 30%, 20%. 50% நீட்ஸ்க்காகவும், வான்ஸ்க்காகவும், 20% வந்து சேவிங்ஸ் அண்டு ரீபேமெண்ட்காகவும் நம்ம வந்து இந்த மேஜிக்கல் ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணணும். 50% நீட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ரெண்ட்டு, க்ரோசரிஸ், பில்ஸ்க்காகவும். 30% வந்து நம்மளுடைய வான்ஸ்க்காகவும், மூவிஸ், ஈட்டிங், ஷாப்பிங்காக இந்த 30%-ஐ வந்து நம்ம ஒதுக்கி வைக்கணும். 20% வந்து சேவிங்ஸ் அண்டு லோன் ரீபேமெண்ட்டுக்காக இந்த 20%-ஐ வைக்கணும். மந்த்லி இன்கம் வந்து இதை ஃபாலோ பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணலாம். இந்த 50-30-20% மேஜிக்கல் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம பட்ஜெட்டை வந்து கண்டிப்பாக ஸ்ப்ளிட் பண்ணலாம். இன்கம் எவ்வளவு இருந்தாலும் இந்த 50-30-20 ரேஷியோ மேஜிக்கல் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம சேவிங் மெத்தடை ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் தேர்ட் மெத்தட் வந்து கட் ஸ்மால் எக்ஸ்பென்சஸ். எக்ஸாம்பிள், சாய் அண்டு சிகரெட். டெய்லி டீக்கு 50 ரூபீஸ்னால் மந்த்லி வந்து 1500. அதாவது டீ இல்லைன்னா ஸ்நாக்ஸ் மந்த்லி 1500 ரூபீஸ் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா பர் இயருக்கு 18,000 ஆகுது. ஸ்மால் அமௌண்ட்டுன்னு நினைக்காதீங்க. இதுதான் பிக் சேவிங்ஸ்க்கு ஸ்டார்ட் நமக்கு. நெக்ஸ்ட் ஃபோர்த் மெத்தட் வந்து ஆட்டோமேட் யுவர் சேவிங், ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபர் மெத்தட். சேலரி வந்த உடனே ஃபஸ்ட்டு சேவ் பண்ணணும். அப்புறம்தான் நம்ம எக்ஸ்பென்ஸ்க்காக நம்ம வந்து சென்ட் பண்ணணும். செப்ரேட்டாக சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணணும்.
ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபர் மெத்தடை வந்து ஃபஸ்ட்டு வந்து செட் பண்ணிக்கணும். இதுக்கு பேர் தான் பே யுவர் செல்ஃப் மெத்தட். நமக்குன்னு ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் செப்பரேட்டாக ஓப்பன் பண்ணிக்கணும். அப்புறம் வந்து ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபர் மெத்தட் பண்ணணும். பே யுவர் செல்ஃப், இந்த ஆட்டோமேட் யுவர் சேவிங் மெத்தட் ஆர் வந்து ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபர் மெத்தடு தான் பே யுவர் செல்ஃப் ஃபஸ்ட் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு 5th சிம்பிளஸ்ட் மெத்தட் அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸலண்ட் மெத்தட் அப்படின்னா ஸ்மார்ட் கோல்ஸ், வேக்யூ கோல்ஸ் அப்படி இல்லைன்னா ஸ்மார்ட் கோல் அப்படின்னு சொல்கிறோம். வேக்யூ கோல் வந்து ஐ வாண்ட் டு சேவ் மணி, ஸ்மார்ட் கோல் வந்து ஐ வில் சேவ். நமக்குன்னு ஒரு டார்கெட் வச்சுக்கணும், இந்த மந்த் 10,000 அப்படின்றது சேவ் பண்ணணும். அப்படி 10,000 per மந்த்துக்கு சேவ் பண்ணணுன்னா 5 இயர்ஸ்க்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் சேவ் பண்ணுறோம் அப்படின்றது தான் இந்த ஸ்மார்ட் கோல். ஸ்மார்ட் மீன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்பெசிஃபிக், மெஷரபிள், அச்சீவபிள், ரிலவெண்ட், டைம் பாண்ட். ஸ்பெசிஃபிக் அப்படின்னா குறிப்பிட்ட, இப்போது ஸ்பெசிஃபிக்காக ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுறோம் கோலை. அது வந்து மெஷர் பண்ணணும். எப்படின்னா மந்த்லி 10,000 rupees அப்படின்ட்டு ஒரு அளக்கக்கூடிய அளவு. அச்சீவபிள் அப்படின்னா நம்ம அடையணும், அதை உங்கள் வருமானத்தில் இருந்து அதை வந்து நம்ம அடையணும். ரிலவெண்ட் அப்படின்னா உண்மையாக உங்கள் குடும்பத்துக்கு அவசியமா அப்படின்றத நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். டைம் பவுண்ட் அப்படின்னா இந்த 6 lakhs காரை வாங்குறதுக்கு எவ்வளோ வரையறுக்கப்பட்ட காலம் வந்து நம்ம எடுத்துக்கிறோம், அதாவது 5 years மேபி ஆர் 7 years அந்த மாதிரி எடுத்து நம்மளுடைய ஸ்மார்ட் கோல்ஸ் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம கண்டிப்பாக சேவ் பண்ணணும். என்னென்ன மிஸ்டேக்ஸை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும் இந்த சேவ் பண்ணும்போது, இந்த 4 ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணணும். அப்போ என்னென்ன மிஸ்டேக்ஸ் வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா, மந்த் எண்டில் சேவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க. எமர்ஜென்சி ஃபண்ட் இல்லாமல் லோன்ஸ் வந்து பிஃபோர் சேவ், ஈவன் ஸ்மால் எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து நமக்குன்னு இருக்கணும். ஆல் சேவிங்ஸ் இன் சிங்கிள் சேவிங்ஸ் அக்கௌண்ட், கம்பேரிங் யுவர் ஸ்பெண்டிங் வித் அதர்ஸ் யுவர் சோஷியல் மீடியா. நாம் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து கம்பேர் பண்ணி இதர் எக்ஸல் ஷீட், நோட் புக் அந்த மாதிரிலாம் சொன்னோம் இல்லையா, அதெல்லாம் யூஸ் பண்ணி கண்டிப்பாக நம்ம மணி ட்ராக்கரை வந்து ட்ராக் பண்ணி இந்த வந்து காமன் மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணணும். சேவிங் இஸ் நாட் அபவுட் யுவர் இன்கம், இட்ஸ் அபவுட் யுவர் ஹேபிட். ஸ்டார்ட் ஸ்மால் பட் ஸ்டார்ட் டுடே. ஈவன் 100 rupees இன் எ டேக்கு வந்து நம்ம செலவு பண்ணனா அதுவே மந்த்லி நம்ம கால்குலேட் பண்ணும்போது 3,000 ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து எப்படியெல்லாம் மணி சேவ் பண்ணலாம், என்னென்ன பர்பஸ்க்காக சேவ் பண்ணலான்றதை கண்டிப்பாக நம்ம வந்து பார்த்துருப்போம். எமர்ஜென்சி ஃபண்டுக்காகவும் பிக் ட்ரீம்ஸ்க்காகவும் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.